பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் ஸ்பாட்டுக்கு நேர்ல போய் சிபிசிஐடி நடத்தின அதிரடி வேட்டை. சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நெட்வொர்க்கில் விழுந்த சென்னை மாஜி மந்திரி மற்றும் தென் மாவட்ட முன்னாள் திமுக புள்ளியின் வாரிசு சிஎம் விஜய்க்கு போன முதல் கட்ட சீக்ரெட் ரிப்போர்ட். ஊழலை கண்டுபிடிக்க வேண்டிய தணிக்கைத் துறையிலேயே மெகா ஊழல் அம்பலம். பெண் ஊழியர்களை வச்சு ஆடிய ஆட்டம் கொதிக்கும் தணிக்கைத்துறை சங்க தலைவர். முதலமைச்சர் விஜய் வச்சிருக்கிற போலீஸ் துறையிலேயே 100 டிஎஸ்பிக்கள் 1.5 மாசமா தவிக்கிற மெகா குளறுபடி. இந்த அனைத்து சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். பழனி முருகன் கோவிலோட 100 கோடி நிலத்தை ஆட்டைய போட்ட மேட்ரு இப்போ தமிழ்நாடு அரசியல்ல சும்மா காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. மதுரை ஹைகோர்ட் கிளை இந்த போலி பத்திரப்பதிவை ரத்து பண்ணது மட்டும் இல்லாம இதுல நடந்த மெகா மோசடியை அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் போட்ட உடனேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி களத்துல குதிச்சிருக்காங்க நம்ம சிபிசிஐடி போலீஸ். கடந்த ஜூலை 16ஆம் தேதியிலிருந்தே சிபிசிஐடி எஸ்பி ஷாகிதா டைரக்டா பழனிக்கே போய் விசாரணையை அதிரடியா முடக்கி விட்டுருக்காங்க. இந்த வில்லங்க பத்திரத்தை பதிஞ்ச சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அப்புறம் நிலத்தை வாங்கின அந்த 2 பேரோட வீடுகள் அப்புறம் ஆபீஸ்னு சல்லட போட்டு சோதனை நடத்திருக்காங்க. இந்த முதல்கட்ட வேட்டையில சிபிசிஐடி டீமுக்கு கிடைச்ச தகவல்களை பார்த்து அவங்களே ஷாக் ஆயிட்டாங்களாம். விஷயம் என்னன்னா, இந்த இடத்தை விற்கிறதுக்காக கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு. ஆனா கோர்ட் தீர்ப்புகள் தடையா இருந்ததுனால ஆட்டம் பலிக்கல. ஆனா சில மாசத்துக்கு முன்னாடி சில போலி ஆவணங்கள் மூலமா ஒரு பாசிட்டிவ் தீர்ப்பை வாங்கி ஆபரேஷனை கச்சிதமா முடிச்சிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில இருந்தே இந்த 100 கோடி நில ஆபரேஷனை பேக்கன்ல இருந்து கவனிச்சது நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் தானா. அவரோட வாரிசு தான் டைரக்டா கிரவுண்ட்ல இறங்கி இந்த நிலப்பதிவை முடிச்சிருக்காரு. இதுக்கு சென்னை மாஜி அமைச்சர் ஒருத்தரோட ஆசையும் முழுசா இருந்திருக்கு. கொடுமை என்னன்னா, இப்ப ஆட்சி மாறி தாவிக்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா கூட சென்னையில இருக்கிற சில பவர்ஃபுல்லான முக்கிய அதிகாரிகள் அந்த தென் மாவட்ட முன்னாள் அமைச்சருக்கு இந்த விவகாரத்துல ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்களாம். இதை பத்தின அத்தனை விவரங்களையும் திரட்டி சிபிசிஐடி டீம் இப்போ டைரக்டா சிஎம் விஜயோட டேபிளுக்கு சீக்ரெட் ரிப்போர்ட்டை அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு சிஎம் விஜய் செம்ம ஆக்ரோஷத்துல இருக்காராம். அடுத்ததா கோட்டையில் இருக்கிற தணிக்கை துறையில நடந்த ஒரு 100 கோடி ரூபாய் இமாலய ஊழலை பற்றிய சீக்ரெட். அரசாங்கத்தோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கா, யாராவது லஞ்சம் வாங்குறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது தான் தணிக்கை துறை, அதாவது ஆடிட்டிங் டிபார்ட்மெண்டோட வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஏஜி போடுற ரிப்போர்ட் எப்படி ஊழலை அம்பலப்படுத்துமோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இந்த துறை பவர்ஃபுல்லான துறை. இது நிதியமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. கடந்த திமுக ஆட்சியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சரா இருந்தப்போ இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் அனுப்புற வேலையை ஆன்லைன்ல மாத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு நிதியமைச்சரா வந்தப்போ இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுக்காக CAMS அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. இப்போ நிதித்துறை வட்டாரங்களில் கொதிச்சிட்டு இருக்கிற ஹாட் மேட்டர் என்னன்னா, மார்க்கெட்ல அதிகபட்சமா வெறும் 15 கோடி ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள அந்த சாஃப்ட்வேரை இவங்க தாராள பிரபுவா 100 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய தணிக்கை துறையிலேயே இப்படி 100 கோடி ஊழல்னா இதை எங்க போய் தணிக்கை செய்யறதுன்னு கோட்டை வட்டாரமே இப்ப தலையில துண்ட போட்டுட்டு புலம்பிட்டு இருக்கு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த தணிக்கைத்துறை முறைகேட்ட அப்பவே கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்திருக்க வேண்டிய நிதித்துறை சிறப்பு செயலாளர் அருண் சுந்தர் தயாளன் IAS தான் இப்போ பழனி நில மோசடி சர்ச்சையில சிக்கி இருக்கிற பத்திரப்பதிவுத்துறைக்கு ஐஜியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அருண் சுந்தர் தயாளன் IAS தணிக்கைத்துறை ஊழியர்கள் கிட்டையும் செம்ம முரண்பாட்டோட மோதிட்டு இருக்காராம். குறிப்பா பெண் ஊழியர்களை அவங்க இருக்கிற மாவட்டத்திலிருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஊர்களுக்கு ஆடிட்டிங் செய்ய அனுப்பி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பெண் ஊழியர்கள்லாம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், மாத்துங்க சார் அப்படின்னு கேட்டா, அப்படியா மேடம், அப்போ பெண்கள் யாருமே ஆடிட்டிங்லாம் போக வேணாம், பேசாம ஆபீஸ்லயே உட்காந்து வேலை பாருங்க அப்படின்னு வற்புறுத்தி டாமினேட் பண்ணியிருக்கார். இதனால பாபு தலைமையிலான தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை ஊழியர்கள் சங்கம் இப்போ இந்த IASக்கு எதிராக புகார்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா சிஎம் விஜய் கையில வச்சிருக்கிற போலீஸ் துறையில நடக்கிற ஒரு மெகா குளறுபடி பற்றிய அப்டேட்டோட நம்ம பினிஷ் பண்ணுவோம். கடந்த 1.5 மாசத்துக்கு மேல தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிக்கள் நாம இன்னைக்கு எந்த ஆபீஸுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்காங்களாம். சிட்டிகள்ல ஏசி, மாவட்டங்கள்ல டிஎஸ்பி அந்தஸ்துல இருக்கிற 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை 1.5 மாசத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் பண்ணி ஆர்டர் போட்டாங்க.
ஆனா இவங்க எந்த ஊருக்கு மாற்றப்பட்டாங்களோ அங்க போய் இவங்களால சார்ஜ் எடுத்துக்க முடியலையா. ஏன்னா அங்க ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளை இன்னும் ரிலீவ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி ஒரு இடத்துக்கு மாறுறாருன்னா அங்க இருக்கிற சீட்டு காலியா இருக்கணும்ல. ஆனா அங்க உள்ள டிஎஸ்பி அதே டேபிள்ல கெத்தா உட்காந்துருக்காரு. இவங்க வேலை பார்க்குற பழைய இடத்துலையும் இவங்கள ரிலீவ் பண்ண ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சொதப்பலான குளறுபடிகள்னால 100க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகள் போஸ்டிங் கிடைக்காம கிட்டத்தட்ட 1.5 மாசமா அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் எஸ்பிக்கும் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற முக்கிய பாலமே இந்த டிஎஸ்பிகள் தான். அப்படிப்பட்ட போஸ்டிங்லேயே இப்படி ஒரு மெகா கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால பல மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு விவகாரம் அப்படியே தேக்கமடைஞ்சு கிடக்கு. முதலமைச்சர் விஜய் தன்னோட நேரடி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற போலீஸ் துறையிலேயே ஏன் இப்படி ஒரு சொதப்பலான குளறுபடி நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிரடி கேள்வியோட இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியார் எபிசோட முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நரியார்கிட்டேருந்து வந்த அத்தனை விவகாரங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். பழனி கோவில் நிலமோசடி பின்னணியில முதலமைச்சர் விஜய் அந்த சென்னை மாஜி மந்திரி மற்றும் அவங்களுக்கு ஒத்துழைச்ச தற்போதைய அதிகாரிகளை உடனடியா கைது செய்ய உத்தரவிடுவாரா மாட்டாரா? ஊழலை தடுக்கக்கூடிய தணிக்கை துறையிலேயே 15 கோடி ரூபாய் சாப்ட்வேரை 100 கோடிக்கு வாங்கின முறைகேட்டிற்கு காரணமானவங்க மேலையும் அதை மறைச்ச ஐஜி அருண் சுந்தர் தயாளன் ஐஏஎஸ் மேலையும் தாவேக் அரசு துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்குமா எடுக்காதா? முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் துறையில் 100க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகள் கிட்டத்தட்ட 1.5 மாசமா பணியில் அமர முடியாம தவிக்கிற இந்த மெகா சட்ட ஒழுங்கு குளறுபடியை சிஎம் விஜய் எப்போதான் சரி செய்வார் அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உடனே உங்க பதிலை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு பக்கா சீக்ரெட்டோட உங்களை வந்து மீட் பண்றோம்.